ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டேனிஸ் அஃபிஷியல் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகோட ட்ரைலரை பற்றி டீகோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் கன்ஸோட ஒரு ஆள் உக்காண்ட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒருத்தர் ஃபோனில் காலில் சொல்கிறாரு, உனக்கு ஒரு கான்டெக்ட் அமைச்சிருக்க பாருன்னு. அதில் தளபதி வெற்றி கொண்டன்னு ஒரு பேர் வருது. அதுதான் நம்ம தளபதியோட பேர். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தளபதி ஜெயிலில் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. போட்டு எல்லா எனிமையும் போட்டு அடிச்சு தம்ஸ்அப் பண்ணுறாரு. இது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. தளபதி கில்லி படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. தளபதி எல்லாரையும் போட்டு சரியான நடி அடிக்கிறாரு. ஒரு தரமான ஜெயில் ஃபைட் சீன் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சீன் மாதிரி தேட்டரில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீனில் சரியான கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. தளபதி ஷார்ட் கனை ரீலோட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா நீ என்ன பெரிய சூப்பர் மேனாக கேட்குறாங்க. அதுக்கு தளபதி சூப்பர் மேன்லாம் இல்லை பேபி, நார்மல் மேன் தான், ஆனால் செய்கிற செய்கை பிளாஸ்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அது கன்வே பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. அடுத்த ஃப்ரேமில் தளபதியோட டாட்டர் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. தளபதி ட்ரைனிங் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. பெண்கள்லாம் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மமிதா பைஜுவை பற்றி சொல்கிறார் தளபதி. இதில் மமிதா பைஜு பேர் விஜின்னு சொல்லியிருக்காங்க. தளபதி மமிதா பைஜு ஆர்மிக்கு அப்ரோச் பண்ணுறாரு. நம்ம விஜிக்கு அது பிடிக்கல. விஜி மீன்ஸ் மமிதா பைஜு சொல்கிறேன். அவங்களுக்கு இதை சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. தளபதி கம்பேர் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. பொண்ணுக்காக தளபதி எடுக்கும் ரிவெஞ்சு தான் இந்த படம். இந்த சீனில் அக்யூரேட்டாக தெரில, மமிதா பைஜு ஒரு வேளை இறந்துடுறாங்களா, நம்ம வில்லன் கேங் மமிதாவை கடத்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி காமிக்கிறாங்க. தளபதி விஜய் கூட பேசுகிற மாதிரி, நீ நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பிரகாஷ்ராஜுக்கும் வில்லன் பாபி டிஎலுக்கும் இந்த கனெக்ஷன் இருக்குது போல இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் அதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த பிளான் பண்ணுறாங்க. அதை எப்படி தடுக்கிறது தான் தளபதியோட பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேமில் தளபதி வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பக்கத்தில் போலீஸ் ஜீப்லாம் நிற்கிற மாதிரி தெரியுது. ட்ரைலரில் இந்த ஃப்ரேம் வரும்போது சரியான ஷாக் ஆகிட்டேன். நம்ம எம்ஜி அண்ணா மாதிரியே இருக்கார். மதன் கௌரி அண்ணாவா 2-3 வாட்டி நான் ட்ரைலரை போட்டு பார்த்துறேன். அப்புறமா தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு மதன் கௌரி அண்ணா இன் ஜனநாயகன்னு. அதை பார்த்தோட எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி, மதன் கௌரி அண்ணா என்ன ரோலில் ப்ளே பண்ண போகிற ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்லாம் யாரும் அமுச்சு விட்டு மாதிரி தெரியுது. ஒரு வேளை நம்ம மதன் கௌரி அண்ணாவாக இருக்கோமோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரோன்ஸ்லாம் ஒரு வேளை தளபதி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா நம்ம விஜய் கூட ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்புறமா வில்லன் ஆகிய பாபி டோல் மாசா என்ட்ரி தராரு. பயங்கரமாக வில்லனிசமாக இருக்கார். வில்லனும் பிரகாஷ்ராஜ் சாரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி தளபதி தடுக்கிறாரு, அதுதான் கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வில்லன் ஏதோ பெருசாக பிளான் போடுற மாதிரி தெரியுது. ஒரு வேளை நம்ம வில்லன் ரிட்டையர்டு ஆர்மி பர்சனாக இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ட்ரைலரில் இந்த சீன்லாம் பார்க்கும்போது சரியான கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஐ எம் வெயிட்டிங் சொல்கிற மாதிரி ஐ எம் கம்மிங் சொல்லுவார். சரியான கூஸ் பம்பான சீனு. இந்த சீனில் தளபதி டைரெக்டாகவே அரசியல்வாதியில் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சாட்டை எடுத்து மக்களுக்கு உண்மையாக இருக்குண்டா, ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தளபதி கோபமாக அடிக்கிறாரு. கடைசியாக தான் வந்தார் விநாயக் சொல்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு ரோபோ டக்குன்னு தளபதி அட்டாக் பண்ணுது. நம்ம வில்லன் கேங் மேக் பண்ணி அமுச்சு விட்டு தளபதி அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்கும். ஜனநாயகன் ட்ரைலரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் நிறையவே இருக்குது. அதை நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் கேமியோர் நிறைய பிளாஸ்டான சம்பவம்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.